ஹரிதா பண்ண காரியத்தினால இப்போ மாதவி ஹரிதாவை எல்லார் முன்னாடியுமே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு பயங்கரமாக அடித்து இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரி மாதவி சொல்கிறத கேட்டதுமே ஹரிதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேகா ஃபோன் போட்டு அக்கா இந்த மாதிரி மாமாவை ரொம்ப சீரியஸாக வச்சுருக்காங்களாக்கா, உடனே வா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹரிதா இந்நேரம் சூர்யாவுக்கு எப்படியும் அட்டி பிரித்து மேய்ச்சிருப்பானுங்க அவனுங்க. சூர்யாவோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே பக்கம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்க. அங்கே பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூர்யா ரொம்ப பதட்டத்தில் இருக்கார். ஏன்னா அடி மண்டன்றதுனால அடி லைட்டாக தான், ஆனால் மண்டன்றதுனால அது சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மாதவி ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. வந்ததுமே டாக்டர்லாம் இல்லைம்மா ஆப்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுச்சு, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாதவிக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் சூர்யாவோட சட்டையை பிடிச்சி என்னடா பண்ண என் புருஷனை சொல்லுடான்னு கேட்க, என்ன கேட்காது இது எல்லாத்தையுமே அந்த குட்டிச்சாத்தானை போய் கேளு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹரிதாவா அவ என்னடா பண்ணா, அவ எங்க கூட தானடா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அப்பதான் சூர்யா சொல்றாரு, இந்த மாதிரி என்னையும் புருஷனையும் கொலை பண்ண சொன்னதே அந்த ஹரிதா தான் அப்படின்னு சொல்லவுமே வாட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்றாங்க சூர்யா. இந்த மாதிரி அந்த கான்ட்ராக்ட் நான் எடுத்தேன்னு, அதனால அவனுங்களை விட்டு அடிக்க சொல்லிட்டா, அதனால அவனுங்க சொல்லியே அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி ஹரிதா மேடம் உங்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியே அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுந்தரவல்லிக்கு மித்த எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேணா அவளை கேளேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் இந்த ஹரிதா சொன்ன ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா கரெக்டாக சூர்யா வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுமே, என்ன ஹரிதா சூர்யா இப்படி சொல்கிறானே, நீ தான் அப்படி பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ நான் சொல்ல வருது என்னன்னா சொல்லு, நீ தான் ஆளுங்களை வச்சு அடிக்க வச்சியான்னு கேட்குறதுக்கு ஆமாம் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே எடன் கூட பார்க்கல மாதவி, என் புருஷனை போய் கொலை பண்ண பார்த்துட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடித்து, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எப்போ நீ என் புருஷனை கொலை பண்ணணும்னு நினச்சியோ இதுக்கு மேலே உனக்கு இடம் கிடையாது, இங்கேருந்து வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவன் அடித்து முடிச்சதுமே சுந்தரவல்லி, என்ன ஹரிதா நீ சரியான முட்டாளாக இருக்க, இப்படி தான் ஒருத்தரோட உயிரோட விளையாடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆண்டி நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, என்ன புரிஞ்சுக்க சொல்லாத, மரியாதையாக இங்கேருந்து போயிட்டு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆண்டி இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் சொன்னாலும் யாருமே ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, உன்னோட காரியத்துக்காக அப்போ நீ யாரை வேணால் கொலை கூட பண்ணுவியா ஹரிதா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ இன்னைக்கு தான் நீ யார் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லவுமே அவள் பண்ணது அவள் தலையிலே விடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதனாலேயே ஹரிதா என்ன பண்ணுறான்னா, டேய் சூர்யா அப்படியே நான் மாற்றி விட்டுட்டேன்லடா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே பார்த்துடலாண்டி அதையும் பார்த்துடலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கும் பெண் கோபத்தில் கத்துவது போல் செய்து தரவும். அப்போ தான் ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை, நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோம், உனக்கு நியாயம்னா என்னன்னு கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல், நீ இவ்வளோ கேவலமானவளா, இதுக்கு மேலே பார்த்துடலாம், உனக்கும் இதுக்கு மேலே நீ இந்த கல்யாணத்தில் கூட இருக்க முடியாது, என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு வைக்கிறண்டி கச்சேரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க, என்னடா இது இவ்வளோ தூரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹரிதாவை பயங்கரமாக வெறுக்கிறாங்க. ஏன்னா யாருமே இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இல்லையா, இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணவுமே இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பெற்றவங்களே சொல்லவுமே, டேடி நீங்கள் கூட என்ன இப்படி பண்ணுறீங்களா டாடின்னு சொல்ல, ஆமாம் ஹரிதா சொந்த பந்தத்துக்குள்ளே கஷ்டம் கசப்பெல்லாம் இருக்க தான் செய்யும், அதுக்காக ஆளுங்களை வச்சு அடிக்க விடுவியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே
உடனே வந்து கேட்குறாங்க, டாடி நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீ தான் வந்து புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் உன்னை எப்படியோ நினச்சேன், கடைசியில் இப்படி போய் இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணி வச்சுருக்கே, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருந்தா அப்படின்னு நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை டாடி, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கங்க டாடி அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுமே வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு தான் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை நம்புறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து கோபத்தில் வந்து கத்திட்டு இருக்காங்க. இவர்களை முழு படமாக செய்து தரவும். உடனே சூர்யா, இப்போவாச்சும் இவளை பற்றி புரிஞ்சுக்கோங்க, இப்போவும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. உங்கள் சந்தாவை புதுப்பித்தால்னா என்ன, சந்தானா என்ன, எப்படி இதை போய் சப்ஸ்கிரைப், இம்மா நேரம் வீடியோ எல்லா ஃபோட்டோ வந்துட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு உங்கள் சந்தாவை புதுப்பித்தால் உங்களுக்கான வீடியோ நான் செய்து தரேன்னு சொல்லுது. சப்ஸ்கிரைபர் எப்படி பண்ணுறது, அதுதானா? இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. கோபத்திலே வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டும் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நான் யாரையுமே வந்து சும்மா விட போகிறது கிடையாது. நானும் எவ்வளோ வாட்டியை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. ரொம்ப வந்து மோசமாக இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. இந்த ஹரிதாவுக்கு இந்த அடி தேவைதானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஹரிதா ஒரு வாட்டியுமே எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பா. அப்போல்லாம் மிஸ் ஆன இப்போ வந்து வசமாக சிக்கிக்கிட்டா. இதனால் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க போகிறா. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதானா ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.